இங்க ஒருத்தன் திடீர்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்ணு முழிக்கிறான். அப்படி கண்ணு முழிச்ச உடனே அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சுக்குது. அது என்ன பவர்னா, அவனால எந்த பொருளையும் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். இந்த பவர் கிடைச்சதுக்கு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்க நர்ஸுங்கலாம் பார்த்து, அப்ப திடீர்னு அந்த ரூம்குள்ள ஒரு பொண்ணு ஓடி வந்து, "உங்க அம்மா இன்னும் சீரியஸா தான் இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு நெறைய பணம் தேவைப்படும்" அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோ ஃபீல் பண்ணி, இந்த பவர வச்சு நம்ம எப்படிலாம் சம்பாரிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி யோசிச்ச உடனே லாட்டரி டிக்கெட் வாங்குற கடைக்கு போய், அங்க இருக்கிற லாட்டரி டிக்கெட்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஸ்கிராட்ச் கார்டு மாரி தான். அதனால அவன் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்க, இந்த இடத்துல நெறைய அமௌண்ட் அந்த லாட்டரி டிக்கெட் மட்டும் எடுத்து கடைக்காரனுக்கு குடுத்து, அவன் அதுக்கான காசையும் வாங்கிக்கிறான். அப்படி வாங்கி கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஆனா இந்த காசு மட்டும் பத்தாது நம்ம அம்மாவுக்காக அப்படின்னு சொல்லி, இன்னும் எப்படிலாம் அவன் சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அப்போ ரோட்ல ஒரு ஒரு வயசான பாட்டிய ஒருத்தன் மிரட்டிட்டு இருக்க, அவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் புடுங்க பார்க்க அவங்கள அடிச்சாரு. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ போய் அவன நீ இங்கருந்து போறியா போலீஸ கூப்பிடு அப்படின்னு சொல்லி மிரட்டி அவன அங்க வந்து அனுப்பிச்சு விட, உடனே இந்த பாட்டி கிட்ட போய் எங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்களும் சொல்றாங்க, என் பையன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டா இருக்கான். அவனை காப்பாத்துறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. உங்களுக்கு பணம் இருந்தா கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோவும் அவங்க இருக்கிற காசு எடுத்து அந்த பாட்டிகிட்ட கொடுத்து, அந்த பாட்டி அதுக்கு பதிலா அவங்க இருக்கிற பவுல அவங்க கையில கொடுத்துட்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு ஆன்டிக் பீஸ் அப்படின்னு தெரிய வர, உடனே இந்த பவுல தூக்கிட்டு அவன் வந்து மியூசியம் போனா அப்போ ஒரு பணக்கார குடும்பம் வந்து ஒரு பெயிண்டிங் காமிச்சு இது ஒரு ஆன்டிக் பீஸ், இது ரொம்ப விலை போகும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டு இருக்க, இது ஒரு ஆன்டிக் பீஸே இல்லை, இது ஒரு போலி அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர்கிட்ட சொல்றான். உடனே இந்த பணக்காரன் காண்டாயி, உனக்கு எப்படா தெரியும், நீ யாருன்னு இங்க வந்து பேசிட்டு இருக்க, எப்படா இது ஒரு ஃபேக்னு சொல்ற அப்படின்னு கேட்டோன்னே, இதை பார்த்தாலே மிஷின்ல பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கு, இது எப்படி ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்ல, அந்த பணக்காரன் அப்படி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவங்க இருக்கிற பவுல் எடுத்து காமிக்கிறான். இதான் உண்மையான ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்ல, இத பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. இது ரொம்ப பழசா இருக்கு, இது ரொம்ப உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்க, அப்ப அந்த மியூசியமோட ஓனர் திடீர்னு உள்ள வர, அவர் உள்ள வந்து பூதக்கண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற பணக்காரன் கொண்டு வந்த அந்த பெயிண்டிங்க பார்த்துட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உடனே கண்டுபிடிச்சாரு இது ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லி. இத யாரும் சொல்லிடுறாரு, இது ஒரு ஃபேக், இது ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு சொல்ல, இத பார்த்த அந்த பணக்காரனுக்கு ஒரு ஷாக்கு. என்னடா இது அப்படி ஆயிப்போச்சு. உடனே அந்த மியூசியமோட ஓனர் நம்ம ஹீரோ வச்சிருக்கிற பவுல பார்த்துட்டு ஓடி வந்து அந்த பவுல வாங்கி பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சாரு இது ஒரு ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம ஹீரோவை பாராட்டி, இது உனக்கு எங்கப்பா கிடைச்சது, இது ஒரு ஆன்டிக் பீஸ், ஒரு $50 மில்லியன் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்ல, நம்ம ஹீரோவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே அந்த பவுல அவர்கிட்ட கொடுக்குறான்.